Hello students, welcome to Hiba Max Study Time. 9th standard CBSE Max பார்த்துட்டு இருக்கோம். Chapter 3, exercise 3.2 இந்த வீடியோல பார்க்கலாம். The temperature in the high altitude desert of Ladakh is recorded as 4 degrees Celsius at noon. சரிங்களா, noonல வந்து 4 degrees Celsius இருக்கா. By midnight, it drops by 15 degrees Celsius. So ரெண்டு விஷயம் கம்பேர் பண்றோம். ஒன்று வந்து noonல எப்படி இருக்கு, இன்னொன்று மிட்நைட்ல. சரிங்களா, நூன்ல வந்து 4 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இதே மிட்நைட்ல இட் ட்ராப்ஸ் அப்படின்றாங்க. அப்போ மைனஸ்ல போகுது. ட்ராப்ஸ்னா என்ன அர்த்தம்? மைனஸ் ஆகுது. எவ்வளோ மைனஸ் ஆகுதுன்னா -15 டிகிரி செல்சியஸ்க்கு போகுது, ட்ராப் ஆகுது. 4 டிகிரி செல்சியஸ்லேருந்து 15 டிகிரி செல்சியஸ்க்கு மைனஸ் ஆகுது அப்படி சொல்றாங்க. வாட் இஸ் த மிட் நைட் டெம்பரேச்சர்? ஸோ இப்போ 4 டிகிரி செல்சியஸ்லேருந்து 15 டிகிரியை நான் மைனஸ் பண்ணால் மிட் நைட்டில் எவ்வளோ டிகிரி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிடும். சிம்பிளாக இவ்வளோ தான் நம்ம கால்குலேஷனு. ஸோ இதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் எழுதினா தான் முக்கியம். சரியா, இனிஷியலாக அட் நூன் எவ்வளோ இருந்தது நமக்கு தெரியணும். இனிஷியல் டெம்பரேச்சர் அட் நூன். ஏன்னா அட் நூன் தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க இல்லையா. எவ்வளோ இருக்குது? 4 டிகிரி செல்சியஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்க, டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகுது. எவ்வளோ ட்ராப் ஆகுது? 15 டிகிரி செல்சியஸாக ட்ராப் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு 4 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இப்போ அதுலேருந்து 15 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் என்ன ஆகுது? ட்ராப் ஆகுது. ஸோ இப்போ மிட் நைட் டெம்பரேச்சர் என்ன நான் கண்டுபிடிக்கணும். மிட் நைட் டெம்பரேச்சர்ன்றது இப்போ நூனில் எனக்கு 4 இருக்குது. அதுலேருந்து நான் 15 மைனஸ் பண்ணணும், ட்ராப் ஆகுது. ஸோ 4 டிகிரிலேருந்து 15 டிகிரியை மைனஸ் பண்ணும். இதை கால்குலேட் பண்ணலாம். 15 மைனஸ் 4 பண்ணால் 11. இங்கே மைனஸ் சிம்பிள் 15க்கு இருக்குது. ஸோ -15 + 4 பண்ணும்போது -11 எடுத்துக்கணும். பெரிய நம்பரில் நெகட்டிவ் சைன் இருந்தால் ஆன்சருக்கும் மைனஸ் தான் வரணும். சரிங்களா, 15லேருந்து 4 மைனஸ் தான் பண்ண போகிறோம். ஆனால் கிரேட்டர் நம்பரோட சைன் தான் எடுத்துக்கணும். அப்போ -11 டிகிரி செல்சியஸ் தான் மிட் நைட் டெம்பரேச்சரோட வேல்யூ. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. A spice trader takes a loan வாங்குறாங்க, டெப்த். சரியா, பை ₹850. இப்போ காசு விஷயம் பற்றி பேசுகிறோன்னா ப்ராஃபிட் வந்ததுன்னா ப்ளஸ், நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. ப்ராஃபிட் வந்ததுன்னா ப்ளஸ், லோனு இல்லைன்னா லாஸ் வந்துச்சுன்னா மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ லோன் வந்து டெப்த் எவ்வளோ கொடுக்குறாங்க? ₹850. அப்போ 850 rupees இவர் கடன் வாங்கியிருக்காரு. The next day he makes a profit fortune of ₹1200. ப்ராஃபிட்னாலும் ஃபார்ச்சூன்னாலும் ஒன்று தான். இப்போ எவ்வளோ வந்திருக்கு? 1200. ஸோ இது ப்ளஸ்ஸில் எடுத்துக்கணும். The following week, அடுத்த வீக்கு he incurs a loss. மறுபடியும் ஒரு லாஸ் ஆகுது. எவ்வளோ லாஸ் ஆகுது? ₹450. Write the sequence as an equation using the integer and calculate his final financial standing. இப்போ கடைசி அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது, இதுதான் கேள்வி. சரிங்களா, சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எல்லாமே எடுத்து எழுதணும் இல்லையா. ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, அவர் லோன் வாங்குறாரு. டெப்த்து நமக்கு எப்படி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, லோன் வாங்குறாங்க. எவ்வளோ லோன் வாங்குறாங்கன்னா 850. ஸோ இது மைனஸில் நான் மென்ஷன் பண்ணோம். சரியா, அடுத்தது அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குதுன்னா ₹1200. ஸோ ப்ராஃபிட்னாலே ப்ளஸ் தான். அடுத்து மறுபடியும் அடுத்த வாரத்தில் அவர் வந்து ஒரு லாஸை ஃபேஸ் பண்ணுறாரு. லாஸ்னாலே மைனஸ். எவ்வளோ லாஸ் ஆகுது? 450. ஸோ இதுதான் சீக்வென்ஸ். எப்படி இருக்கு? ஃபஸ்ட்டு லோனு, அப்புறம் ப்ராஃபிட்டு, அப்புறம் லாஸ். இதுதான் அவருக்கு வந்து ஒரு வாரமும் கிடைச்ச அமௌண்ட்டு. சரிங்களா, இப்போ இதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவேஷன் என்னன்னா ஃபஸ்ட்டு -850 அப்புறம் +1200. நீங்கள் ருபீஸ் சிம்பிள் எழுதணுன்னா எழுதிக்கலாம், எழுதலைனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஈக்குவேஷன் தான். சரிங்களா, அப்புறம் அகெயின் -450. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ரெண்டு விஷயம் நடந்த அப்புறம் தான் நமக்கு அடுத்த வாரத்தில் தான் திருப்பி ஒரு லாஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம கம்பைன் பண்ணோம். கரெக்டா, அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் முதல்ல சால்வ் பண்ணிட்டு அது கூட -450 பண்ணலாம். 1200லேருந்து 850 மைனஸ் பண்ணணும்.
1200 850 மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 350 கிடைக்கும். அண்ட் பெரிய நம்பருக்கு தான் ப்ளஸ் இருக்கு. ஸோ ப்ளஸ் 350 ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. சரியா? அடுத்தது மைனஸ் பேலன்ஸ் என்ன இருக்கு? 450. அதை எழுதிக்கலாம். சரிங்களா? மைனஸ் 450 இருக்கு. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். 450லேருந்து 350 மைனஸ் பண்ணால் 100 கிடைக்குதா? அண்ட் பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் இருக்கு. ஸோ என்னோட ஆன்சர் எப்படி இருக்குன்னா மைனஸ் ₹100. கிளியரா? ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ லாஸ்ட்டாக அவரோட ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங் என்னன்னு கேட்குறாங்க. அவர்கிட்ட இப்போ மைனஸில் ₹100 இருக்கு. அப்போ a loss of ₹100 அவரோட ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங். சரிங்களா? எழுதிடலாமா? therefore his final financial standing is minus ₹100. கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதை ஸ்டேட்மெண்ட்ல எழுதணும்னா a loss of ₹100 எழுதிட்டா போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. Calculate the following using Brahmagupta's laws. Calculate the following using Brahmagupta's laws. ஸோ ரொம்ப ஈஸி. சைன் கன்வர்ஷன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். சரிங்களா? சைன் கன்வர்ஷன்னா என்னன்னா, இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு வேல்யூ, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வருது. ரெண்டுமே மைனஸ் வந்தால் என்ன, ரெண்டுமே ப்ளஸ் வந்தால் என்ன, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் மைனஸ் தான் வரணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் பண்ணாலும் மைனஸ் தான் வரணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் பண்ணும்போது ப்ளஸ். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். -12 × 5 இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே பிரம்மபுத்ராஸ் லா சொல்லியிருக்கனால நம்ம அதோட இண்டிகேஷன்ஸ் என்னன்னு எழுதிடலாம். அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, as per Brahmagupta's laws ரெண்டு விஷயம் இங்கே நமக்கு இருக்கும். ஒன்று நெகட்டிவ், இன்னொன்று பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ்னா டெப்த்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இண்டிகேட்ஸ் நெகட்டிவ். அதே மாதிரி ஃபார்ச்சூன், நாங்கள் ப்ராஃபிட்னு பார்த்தோம்ல, ஃபார்ச்சூன் இண்டிகேட்ஸ் பாசிட்டிவ். சரியா? டெப்த்துனா நெகட்டிவ், ஃபார்ச்சூன்னா பாசிட்டிவ். இப்போ இதை வச்சுட்டு 1 by 1 சால்வ் பண்ணோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் மறுபடியும் எழுதிக்கிறேன். -12 × 5. இப்போ மைனஸில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னதில் இருக்குது? மைனஸ். அப்போ நெகட்டிவ், ஃபஸ்ட்டு நெகட்டிவ் இருக்குது. இன்ட்டு 5 வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. பாசிட்டிவ். ஸோ இது எப்படி நம்ம எழுதலாம்னா, நெகட்டிவ்னா மைனஸ், இன்ட்டு பாசிட்டிவ்னா ப்ளஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ன்னு நமக்கு தெரியும். ஸோ இது இங்கே என்ன எழுதணும்? நெகட்டிவ்னு எழுதணும். சரியா? ஸோ இதே இது பிரம்மபுத்ரா லாவில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, டெப்த் இன்ட்டு ஃபார்ச்சூன் இஸ் ஈக்குவல் டு டெப்த்னு கொடுத்துருப்பாங்க. சேம் திங், அங்கே வேர்டிங்ஸ் மட்டும் மாறும். சரிங்களா? இப்போ நம்ம கொஷினில் பாருங்கள், -12 இருக்கு, இன்ட்டு 5. 12 5s are 60, ஈஸி. ஆனால் சைன் தான் இப்போ பிரச்சனை. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன எழுதணும்? மைனஸ். இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? நம்ம இந்த கன்வர்ஷன் எழுதிட்டு எழுதணும். ஏன்னா அவங்க அந்த லா யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறனால நம்ம அந்த லா என்னன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஒருவேளை ஸ்கூலில் எழுத வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் -8 × -7. சொல்யூஷனில் பிரம்மபுத்ரா லா படி மைனஸ் தான் டெப்த்து. ஸோ டெப்த் இன்ட்டு டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ச்சூன். கரெக்டா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதுதான் இங்கே செய்யும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ நம்ம எப்படி எழுதுவோம்? நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ். நான் சிம்பிள்ஸில் எழுதிடுறேன். சரிங்களா? இப்போ -8 × -7. 8 7s are 56. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ன்னு மாறிடும். கிளியரா? அடுத்தது தேர்ட் கொஷின். தேர்ட் கொஷின் 0 minus of -14. ஸோ 0 மைனஸ் டெப்த்து. சரிங்களா? இது ரொம்ப ஈஸி. நம்ம இந்த ரெண்டு மைனஸையும் மல்டிபிள் பண்ணிட்டாலே போதும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும்.
ஸோ இதே இது பிரம்மபுத்திரா லாவில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 0 மைனஸ் டெப்த், 0லேருந்து டெப்த்தை மைனஸ் பண்ணுறேன்னா இஸ் அ ஃபார்ச்சூன். 0 மைனஸ் டெப்த் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து ஃபார்ச்சூன்னு கிடைக்கும். இதுதான் பிரம்மபுத்திரா லா. சரிங்களா? ஸோ 0 மைனஸ் டெப்த் பண்ணும்போது எனக்கு ஃபார்ச்சூன் கிடைக்குது. இதுதான் பிரம்மபுத்திரா லா. ஸோ இதே தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். சொல்யூஷனில் 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் 14. ஸோ 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 14. 0 ப்ளஸ் 14 வேல்யூ 14. இவ்வளோதான். நம்ம வந்து லா எழுதிட்டு எழுதுறோம். லா எழுதாமலையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் கொஷனில் கேட்டிருக்கனால நம்ம லா எழுதணும். அடுத்து 4th கொஷின். -20 divided by 4. இப்போ மல்டிப்ளிகேஷனில் தான் நம்ம பார்த்தோம். டிவிஷனில் நம்ம பார்க்கல. கரெக்டா? டிவிஷனில் நம்ம வேல்யூஸ் பார்க்கல. இப்போ பார்க்கலாம். மைனஸ் டிவைடட் பை மைனஸ் பண்ணோன்னா ப்ளஸ்ன்னு மாறிடும். மைனஸ் divided by plus minus. அதே மாதிரி plus divided by minus minus தான். plus divided by plus plus. ஸோ இதுதான் கண்டிஷன். சரிங்களா? இப்போ அதே தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மைனஸ் வருது, divided by 4ன்னு இருக்கா. ஸோ இது எப்படி இருக்குன்னா சொல்யூஷனில் டெப்த்து divided by fortune is equal to depth. சிம்பிள்ஸில் எழுதணும்னா மைனஸ் டிவைடட் பை ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். இதான் நான் அங்கேயும் சொல்லியிருந்தேன். சரியா? இப்போ நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ எப்படி எழுதலாம்? -20 டிவைடட் பை 4. 4 டேபிளில் 20 5 டைம்ஸ் வரும். ஸோ மைனஸ் இருக்கு, -5 தான் நம்ம ஃபைனல் ஆன்சர். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இதே மாதிரி வேறு வேறு சிம்பிள்ஸும் நம்பர்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஷின் 4th one. Explain using a real world example of depth why subtracting a negative number is the same as adding a positive number அப்படின்றாங்க. கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளில் நான் டெப்த் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுமா? என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுமா? why subtracting a negative number is the same as adding a positive number. subtracting இப்போ ஏலேருந்து நான் மைனஸ் பியை மைனஸ் பண்ணேன். ஏலேருந்து நெகட்டிவ் நம்பர் மைனஸ் பியை நான் சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ மைனஸ் பண்ணால் ஆன்சர் ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்குது. இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு தெரியும், ப்ளஸ்ன்னு தெரியும். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸாம்பிளோட காமிக்கணுமா? சரிங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சொல்யூஷனில் இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10 rupees இருக்குன்னு வச்சுக்கலாம். கன்சிடர் யூ ஹாவ் ₹10. என்கிட்ட இப்போ 10 rupees இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் எடுத்துக்கிறேன். அதை டெப்த்துன்னு தானே எடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா -5 வந்து எடுத்துக்கிறேன். டெப்த்தாக எடுத்துக்கிறேன். -5 வந்து டெப்த்தாக இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மீன்ஸ் யூ ஓ ₹5 வந்து டெப்த்து நான் கொடுக்கணும். என்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன், நான் அதை கொடுக்கணும். இப்போ கடன் வாங்கின இடத்துல அந்த ருபீஸ் நீங்கள் இனி தர வேணான்னு சொல்லிட்டா அதை நான் மைனஸ் தானே பண்ணும். ஸோ 10லேருந்து நான் வாங்கின லோனை மைனஸ் பண்ணுறேன். ஸோ 10 மைனஸ் ஆஃப் -5. ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்? 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5. அப்போ அந்த 5 rupees எனக்கு ஆட் ஆகிடும். கண்டிஷன் என்ன? நான் லோன் யார்கிட்ட வாங்கினனோ அவங்க அதை கேன்சல் பண்ணா இல்லையா? ஸோ டோட்டலாக என்கிட்ட இப்போ 15 rupees இருக்கும். சரிங்களா? அதுதான் நெகட்டிவ் நம்பரை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரூஃப் பண்ணியாச்சா? ப்ரூஃப் பண்ணிடலாம். thus subtracting a negative number is the same as adding a positive number. இப்படி எழுதிட்டா போதும். புரியுதுங்களா? நம்ம கிட்ட 10 இருக்கு. சரிங்களா? -5 டெப்த்தாக எடுக்கிறோம். ஸோ நான் என்ன பண்ணேன்? இப்போ -5 கொடுத்துடணும். ஸோ 10லேருந்து -5 நான் மைனஸ் பண்ணோம். அப்படின்னா
அப்போ 10 மைனஸ் ஆஃப் -5 எவ்வளோ 10 + 5 which is equal to 15. கிளியரா? ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக எழுதுங்க, அப்போ தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.